அல்சர் இருக்க நிறைய பேருக்கு எண்டோஸ்கோபி பார்த்தாங்க அப்படின்னா ஹைட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹைட்டஸ் ஹெர்னியானா என்ன, அதுக்கு என்ன தீர்வு இருக்குது, சித்த மருத்துவத்தில் அதுக்கான சிகிச்சை இருக்கா, எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வழக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். ஹைட்டஸ் ஹெர்னியானா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹைட்டஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஹைட்டஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ட்ரங்க்னு சொல்லுவோம். இந்த தொராக்ஸ் அப்டமன் ரெண்டு சேர்ந்த ட்ரங்க்ஸ். இந்த ரெண்டையும் பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தா டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய உதரவிதானம். இந்த ஒரு ஜவ்வு இருக்கும், இதில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. நம்மளுடைய உணவு குழல் அந்த ஓப்பனிங் வழியாக தான் ஸ்டமக்கு வருது. ஸோ இந்த ஓப்பனிங்கில் ஒரு ஸ்பிங்க்டர் இருக்கும். இந்த ஸ்பிங்க்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தலைகளாக நின்னா கூட சாப்பாடு வெளியே வராது. காரணம் இந்த சுருக்கு தசை தான். இது நம்ம சாப்பிடும்போது உள்ள சாப்பாடு அலோவ் பண்ணுவோம், ஆனால் கீழேருந்து மேலே வர அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் இந்த ஸ்பிங்க்டரோட வேலை. இந்த ஓப்பனிங் தான் ஹைட்டஸ். ஹெர்னியா அப்படிங்கிறது எந்த ஒரு பார்ட்டும் அதோட இடத்துலேருந்து விலகி இருக்குது. நம்ம சாதாரணமாக குடல் இறக்கம் கேள்விப்பட்டிருப்போம். இங்குடல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படிங்கலாம் தொப்புள் இறங்குறது, தொடை எடுக்கல குடல் இறங்குறது, இது எல்லாமே இந்த ஹெர்னியான்னு சொல்லுவோம். இந்த ஹைட்டஸ் ஹெர்னியா அப்படிங்கிறது இந்த ஓப்பனிங் வழியாக இந்த ஈசோஃபேகஸ் உள்ள உணவு குழாய் மேலே ஏறுறது. இது கிரேட் நிறையா இருக்குது. கிரேட் 1லேருந்து ஆரம்பித்து அது என்ன பொசிஷனில் வந்திருக்கு, இல்லை அதிகமாக வந்திருக்கா, இதை பொறுத்து நமக்கு அதுக்கான பெயர்கள் வகைகள் எல்லாமே நவீன மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் ஹைட்டஸ் ஹெர்னியா. ஸோ இந்த ஹைட்டஸ் ஹெர்னியா வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த விதத்தில் அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமானாலும் இந்த ஹைட்டஸ் ஹெர்னியா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த ஜிம்மில் ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க. ப்ராப்பராக எதுவுமே கோச் இல்லாமல் எடுத்த உடனே ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் தாங்காமல் இந்த உணவு குழாய் மேலே கொஞ்சம் ஏறி வர்றதுனால இந்த ஹைட்டஸ் ஹெர்னியா வருது. ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி க்ரானிக்காக யாருக்கு இருமல் இருக்கோ, அது அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு க்ரானிக்காக இருமல் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக இருமல் இருக்கவங்களும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்துட்டு நான் என்னென்ன சிம்டம் காட்டும் அப்படின்னு பார்த்தா, புளிச்ச ஏப்பம் எடுக்கிறது, ஏப்பம் வர்றது, ரொம்ப வயிறு உப்புசமாக இருக்கிறது, நமக்கு வந்து ஹார்ட் பேன் சொல்கிறது, இதில் தான் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஹார்ட்டில் நமக்கு ஒரு கனத்தா ஒரு வெயிட் இந்த மாதிரி தெரியுறது, ஹார்ட் பிளாக் வந்த மாதிரி ஒரு பெயின் தெரியுறது. ஸோ இதெல்லாமே இதோட சிம்டம்ஸ். இந்த பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஒரு பயத்திலேயே இருந்துகிட்ருப்பாங்க. அவங்கள வந்து நார்மலாக கொண்டு வரதே கஷ்டம். எனக்கு ஏதோ செய்யுது அப்படின்னு, சாதாரணமாக இது ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ செய்யுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. காரணம் இந்த வேகஸ் நர்வும் இதனால் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதனால் அவங்களுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் இருந்துகிட்டு இருக்கும், கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த ஹைட்டஸ் ஹெர்னியாக்குள்ள சிம்டம். ஸோ இப்போ ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஹைட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. இது எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹெர்னியேட் ஆகி மேலே இருக்க அந்த உணவுக்குள்ள கீழே வர்றதுக்கு வர்ம மருத்துவ முறைகள் இருக்குது. மருந்துகளில் வந்து அந்த அல்சரெல்லாம் ஹீல் பண்ணி நம்ம சிம்டம்ஸையும் ரிலீவ் பண்ணுற மாதிரி நல்லாவே மருந்துகள் கொடுக்கும்போது இது கண்டிப்பாக ரிலீவ் ஆகும். பேசிக்காக சின்ன லெவலில் இருக்கும்போது நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா நின்றுட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு மாதிரி டெய்லி ஒரு 20 to 30 டைம்ஸ் காலையும் ஈவினிங்கும் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெர்னியேட்டட் ஆகியிருக்கேன் அந்த ஈசோஃபேகஸ் கீழே வரும்போது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை ரெகுலராக கொஞ்சம் பண்ணணும். அது மாதிரி ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கக்கூடாது. மிதமான உடற்பயிற்சி எப்போவுமே அவசியம். ரொம்ப ஒபிசிட்டியாக இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பிங்க்டர் எல்லாமே ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ மிதமான உடற்பயிற்சி, அதே மாதிரி நல்ல லைஃப் ஸ்டைல் இது இருக்கவங்க கண்டிப்பாக லேட் நைட்டில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, பொரிச்ச இந்த கிரில் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுவும் அல்சரையும் இன்டியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அது கஷ்டமாகவே இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டு படுக்கிறது இதெல்லாம் ஹைட்டஸ் ஹெர்னியாலேருந்து வெளியே வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹைட்டஸ் ஹெர்னியான்னு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னா நான் சொல்கிற சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ எனக்கு பண்ணுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அல்சர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள மருந்துகள் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹைட்டஸ் ஹெர்னியாவுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவரை நீங்கள் அணுகினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.